Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறாங்க. இன்ஜினியரிங் ஃபஸ்ட் செமஸ்டருக்காக நம்ம நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். செகண்ட் செமஸ்டருக்கும் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம எல்லா பேரும் எதிர்பார்த்த அண்ணா யூனிவர்சிட்டியோட ஃபஸ்ட் செமஸ்டர் ரிசல்ட் வந்து உங்கள் கையில் கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரியா? சப்போஸ் உங்கள் கையில் கிடைக்கல, ரிசல்ட் வந்து அதாவது ரிசல்ட் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக, அதாவது இப்போ நீங்கள் பார்த்துருக்கதான் இந்த ரிசல்ட்டோட பேஜ். சரியா? இந்த பேஜோட லிங்க் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தா டிசிஷன் பாக்ஸை கொடுக்குறேன். இப்போ இந்த பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸியாக இருக்குது. சரியா? ஒருவேளை இந்த ரிசல்ட் வந்து இப்போ நான் உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்கள் காலேஜில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மொத்தமாக அவங்க கையில் ரிசல்ட் வந்து வந்திருக்கும். சரியா? 2 போர்ட்டல் இருக்குது. அதாவது காலேஜோட லாகின் இருக்குது, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் லாகின் இருக்குது. சரியா? ஸ்டூடெண்ட்ஸ் லாகினில் நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நம்மளோட டேட்டா பர்த் போட்டு நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக நம்ம ரிசல்ட் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி காலேஜ் போர்ட்டலுக்குள்ளே போனோம் அப்படின்னா இசிஇ டிபார்ட்மெண்ட் தனியாக, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் தனியாக, அவங்களோட காலேஜ் கோடை போட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க மொத்தமாக டிபார்ட்மெண்ட் வைஸாக என்ன பண்ணுவாங்கன்னா ரிசல்ட் வந்து எடுத்து கையில் வச்சுருப்பாங்க. சரியா? அப்படிங்கிறப்ப நான் இன்னும் ரிசல்ட் பார்க்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டாஃப் அப்ரோச் பண்ணலாம். சரியா? உடனே ரிசல்ட் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் காலேஜ் ஸ்டாஃப் யாராவது நீங்கள் என்ன பண்ணுங்க சொல்லி பார்த்தா அப்ரோச் பண்ணுங்கள். உங்கள் கையில் ரிசல்ட் வந்து கிடச்சிரும். சரியா? அப்படி இல்லாத பட்சத்துக்கு உங்கள் ஸ்டாஃப் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா நான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த பிளாங்க் பேஜ் தான் நமக்கு இப்போ வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. ஏன்னா எல்லா பேரும் ரிசல்ட் வந்து பார்த்துருக்கனால இந்த பிளாங்க் பேஜ் தான் வந்து இப்போ டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. சரியா? இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 o'clock போல் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தா செக் பண்ணி பார்க்கலாம். 10 o'clock மேலே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வரதுக்கு வந்து, அதாவது இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? இப்போ இந்த பேஜ் வந்து இப்படி தான் நமக்கு ஷோ, திஸ் பேஜ் இஸ்ன்ட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து இப்படி தான் நமக்கு ஷோ ஆகிட்டு இருக்கு. மேபி என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசங்க எல்லா பேரும் ரிசல்ட் எல்லாம் பார்த்து முடிச்சு அந்த சர்வர் வந்து பிஸியாக இருக்கனால நம்மளால் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டிஸ்பிளே ஆகலை. ஒருவேளை உங்கள் ஸ்டாஃபை நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்கள் கையில் ரிசல்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பசங்க ரிசல்ட் பார்த்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிசல்ட் வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக எல்லா பேருமே அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ரிசல்ட் என்ன வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தா செகண்ட் செமஸ்டருக்கு வீடியோஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.